அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா பனு இஸ்ராயல் சூறாவில் அல்லாஹ் ஒரு வசனம் வருது என்னதுன்னா, அல்லாஹ் உங்களுக்கு மட்டும் ஆண் மக்களை அழித்து விட்டு தனக்கு மலக்குகளிலிருந்து பெண் மக்களை எடுத்துக்கொண்டானா, நிச்சயமாக நீங்கள் பொய் கூற்றே கூறுகிறீர்கள் அப்படின்னு ஒரு இதுக்கு விளக்கம். அவர் என்ன கேட்குறாருன்னா, குரானில் ஒரு வசனம் இருக்கிறது, உங்களுக்கு மட்டும் ஆம்பளை பிள்ளையை தந்துட்டு அவனுக்கு மட்டும் பொம்பளை பிள்ளைகளா, ஏன்ப்பா அந்த மாதிரி பொய் சொல்கிறீங்கன்னு ஒரு வசனம் இருக்குது. இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்குறாரு. என்ன விளக்கம்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த, மக்காவில் வாழ்ந்த இணை கற்பிக்கக்கூடியவர்கள் மலக்குமார்கள் நம்ம நம்புகிறோம்ல, அல்லாஹ் மலக்குகள் அவங்க நம்பியிருந்தாங்க. நம்ம எப்படி அல்லாவை நம்புகிறோமோ அதில் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி அவனை அல்லாவை நம்பினான். நம்ம எப்படி வானவர்கள் மலக்குமார்கள் நம்புகிறோமோ இதே மாதிரி என்ன செஞ்ச அவனு அபுஜஹல் வகையராக்கள் மலக்குகள்ன்ற அல்லாவுடைய வானவர்கள்னு சிலர் இருக்கிறாங்க நம்பினான். ஆனால் அதில் எப்படி வித்தியாசப்படுத்திட்டான்னு கேட்டால், மலக்குன்னு சொல்லக்கூடியவங்க யாருன்னு கேட்டால் அவங்க பெண்கள், தேவதைகள். மலக்குக்கு என்ன பேரை கொடுத்தனாது, நம்ம நம்பிக்கை அவங்க ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைங்கிறது. அவன் என்ன நம்பிட்டான்னு கேட்டால், மலக்குண்டா யாரு, அவங்க தேவதைகள், பெண்கள். தேவதைகள்னா யாருன்னு கேட்டால் அல்லாவுடைய பொம்பளை பிள்ளைங்க, அல்லாவுடைய பொம்பளை பிள்ளைங்கன்னு அவன் சொல்லிவிட்டான். அதே குரான்ல அல்லாஹ் சொல்லிக்கிறான், ஜஅலுல் மலாயிகத்தல்லதீன ஹும் இபாதுர் ரஹ்மானி இனாசா, அல்லாஹ்வுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய மலக்குமார்களை எல்லாம் பொம்பளை பிள்ளையாக ஆக்கிவிட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகிறான். அப்படி சொல்லும்போது அல்லாஹ் கேட்குறான், ஏண்டா உங்களுக்கு மட்டும் பிள்ளை பிறக்கும்போது ஆம்பளை பிள்ளைய வேணுங்கிறீங்க, அப்படி சொல்றதா சொல்றீங்க, அல்லாவுக்கு ஆம்பளை பிள்ளை கிடையாது. ஆம்பளை பிள்ளை இருக்குன்னு ஈசா நபி ஆம்பளை பிள்ளை ஆக்கும்போது அதையும் தான் அல்லாஹ் கண்டிக்கிறான். மக்கா காபிர்களை நோக்கி கேட்கும்போது என்ன கேட்குறான்னு கேட்டால், அப்போ உங்களுக்கு மட்டும் ஆம்பளை பிள்ளையா வேணும், எனக்கு பொம்பளை பிள்ளையா அப்படின்னு அல்லாஹ் எது கேட்குறான். அவங்க மலக்குமார்கள்லாம் பொம்பளை பிள்ளைன்ட்டாங்க, அல்லாவுக்கு பொம்பளை பிள்ளைன்ட்டாங்க. ஒரு ஆம்பளை பிள்ளையும் உண்டாக்கலை. அல்லாவுக்கு என்ன செய்யலை, கற்பனை பண்ணுறதான் பண்ணுறான். 2 ஆம்பளை பிள்ளை 2 பொம்பளை பிள்ளை பண்ண வேண்டியதானே. அப்படி பண்ணாமல் என்ன செய்கிறான்னு கேட்டால், எல்லா மலக்குகளும் அல்லாவுடைய பொம்பளை பிள்ளைங்கன்ட்டான். அதுக்கு தான் அல்லாஹ் என்ன கேட்குறான், உங்களுக்கு மட்டும் அழக்கும்போது தக்கர் உலகுல் உன்சா, உங்களுக்கு மட்டும் ஆம்பளை பிள்ளை அவனுக்கு பொம்பளை பிள்ளை. அதுதான் அவர் கேட்டார் அந்த வசனம். தில்கை இதன் கிஸ்மத்தும் லீசா, இதில் அநியாயமான பங்கா இருக்குது, எனக்கு மட்டும் பொம்பளை பிள்ளை மட்டும் உங்களுக்கு மட்டும் ஆம்பளை பிள்ளையா அப்படின்னு எல்லாம் என்ன செய்யறான், கிண்டலா அவங்களுக்கு புரியறதுக்காக கேட்குறான். அதனால அல்லாவுக்கு ஆம்பளை பிள்ளை இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. ஏன் ஆம்பளை பிள்ளை இருக்குன்னு கிறிஸ்தவர்கள் சொன்னாங்கல்ல, அதையும் தான் அல்லாஹ் மறுக்கிறான். ஈசா நபி ஆம்பளை தான், அவர் அல்லாவுடைய மகங்கிறாங்க, அப்படின்னா பரவாயில்லைன்னு சொன்னான்ல. ஆம்பளை பிள்ளை இருக்குன்னு சொல்லும்போது அதையும் கண்டிச்சு விட்டான், பொம்பளை பிள்ளை இருக்குன்னு சொல்லும்போது அதையும் கண்டிச்சு விட்டான். ஒரு பிள்ளையும் இல்லை, மத்தகத சாஹிபத்தன் வலா வலதா, அவன் மனைவியையும் எடுத்துக்கொள்ளவில்லை, மக்களை எடுத்துக்கொள்ளவில்லை. லம் எளிது உலம் யூலத், அவன் பெறவும் இல்லை, பெறல. ஆம்பளை பிள்ளையும் பெறவில்லை, பொம்பளை பிள்ளையும் பெறல. இதான் அடிப்படை. மூன் பப்ளிகேஷனின் புதிய வெளியீடு. சகோதரர் பிஜே அவர்கள் எழுதிய அமீருக்கு கட்டுப்படுதல் ஓர் ஆய்வு. அமீர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஒரு அமீருக்கு போட்டியாக இன்னொரு அமீர் வந்தால் அவர் கழுத்தை வெட்ட வேண்டுமா? அமீருக்கு கட்டுப்படாவிட்டால் அது மாபெரும் குற்றமா? இது போன்ற கேள்விகளுக்கு அடுக்கடுக்கான சான்றுகளுடன் பதிலளிக்கும் அறிவுபூர்வமான நூல் அமீருக்கு கட்டுப்படுதல் ஓர் ஆய்வு. விலை ரூபாய் 20 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 83/3, மூர் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65